வாழ்க்கையில் மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம நினைப்போம், ஒரு ஃப்ரெஷ்ஷாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படி கொடுத்தோம்னா இந்த வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்ற மாதிரியான கனவுகள் நமக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி நிறையா நேரங்களில் சோர்ந்து கவலைகளோட இந்த வாழ்க்கை நான் மாற்றி அமைக்கணும், இந்த வாழ்க்கையை சூப்பராக நல்ல ஒரு சாதனையான வாழ்க்கையாக மாற்றணும், இந்த மாதிரி எண்ணங்களோட ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த எபிசோட் டிப்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த டிப்ஸ் மூலமாக உங்கள் லைஃப்பில் சூப்பராக நீங்கள் ஒரு நியூ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆரம்பித்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹாப்பியான லைஃப்பை தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நம்ம தொடர்ந்து கேட்கலாமா? அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் அருமையாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் லிசன் பண்ணாலும், ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், கூகுள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை கானாவாக இருக்கலாம், ஆப்பிள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் இந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் மறக்காமல் நண்பிகளே நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட ரேட்டிங்கை கொடுங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்காஸ்ட்டை நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கும். இந்த பாட்காஸ்ட்டை முழுக்க என்னோட ஓன் டைமிங்கில் உங்களுக்கு ஃப்ரீயாக தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் என்னை தொடர்ந்து ஓட வைக்கும். ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வாழ்க்கையில் எப்படி பண்ணுறது? ஸோ நிறைய நேரங்களில் நமக்கு பிடிக்காத விஷயமா நடந்துகிட்டு இருக்கலாம், இல்லை இந்த வாழ்க்கை கரெக்டாக இல்லையே, ஸோ நம்ம வாழ்க்கை என்ன ஒரு கம்ப்யூட்டரா இல்லை ஒரு டிவியா, ஜஸ்ட்டு அப்படியே டேர்ன் ஆஃப் பண்ணி டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி வாழ்க்கை இருந்ததுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். எத்தனை பேர் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுவோம்? நீங்களும் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்களா? இல்லையா? ஆமாங்க, அந்த மாதிரியான எண்ணங்களோடு தான் நம்ம நிறைய பேர் இருக்கோம். ஸோ அப்போ அந்த ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டை எப்படி ஆரம்பிக்கிறது, மைண்ட் லெவலில் நம்ம எப்படி ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டை ஆரம்பித்து நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஒரு பூந்தோட்டமாக ரொம்ப அழகாக மாற்றுறது அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 10 டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன், தொடர்ந்து கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா, ட்ரை நியூ திங்ஸ். ஸோ ரொம்ப போரிங்காக நம்ம லைஃப்பில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்ம என்ன யோசிக்கணும்னா, நம்ம பண்ணுறது என்னதான் நம்மளுக்கு பொருளீட்டு கொடுத்தாலும் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இல்லை, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ நியூ திங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ எல்லாருமே நம்ம சேம் ஸ்கூல் அட்டன் பண்ணுறோம், சேம் புக்கு தான் படிக்கிறோம், சேம் மூவி தான் பார்க்குறோம், ஸோ சேம் வீடியோ கேம்ஸ் விளாடுறோம், டிவி ஷோஸ் பார்க்குறோம். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ ஒய் நாட் வி கேன் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ உங்களோட ஐடியாஸை, உங்களோட வியூஸ் இந்த உலகத்தை பற்றி நீங்கள் எடுத்து அதை கேரியராக மாற்றலாம். உங்களுக்கு பிடிச்சதை அந்த பேஷனை ப்ரொஃபஷனாக மாற்றலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஒரு ட்ரை நியூ திங்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள், நீங்கள் நல்ல நியூ ஃபுட் ட்ரை பண்ணலாம், உங்கள் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு. லேட்டஸ்ட் மியூசியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வேர்ல்டில் நீங்கள் நிறையா டூர் எடுத்துக்கலாம், நிறைய இடங்களுக்கு போகலாம். அப்போ உங்களோட வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பிடிச்சதாகவும் மாறும். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுக்க போகிறீங்க. நான் என்னோடய கேரியரையே அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு மூவி இண்டஸ்ட்ரிக்கு மாற்ற போகிறேன், இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அந்த சப்ஜெக்டை வேறு சப்ஜெக்ட் மாற்ற போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது. ஒன்லி திங் இஸ் யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிகர் ரிஸ்க்கை எடுத்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாகவும் மாற்ற முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, டோன்ட் பி அஃப்ரைட் டு ஃபெயில். நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும், ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை புதுசாக நம்மளால் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே நமக்கு சில விஷயங்கள் பயமாகவே இருக்கும். ஐயோ தோற்றுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபெயிலியர் இஸ் எ ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யார் சொன்னதுன்னா, மேக்கன் மெக்கடல். அப்படி இவர் அப்சைட் ஆஃப் டவுன் அப்படின்ற ஒரு புக்கு எழுதினவர். ஸோ அவர் என்ன சொல்கிற வர்றாருன்னா, ஸோ யாருக்கெல்லாம் வளர்ச்சி அப்படின்றது மைண்ட் செட்டில் இருக்கோ, அவங்க எவ்வளோ ஃபெயிலியர் இருந்தாலும் அந்த ஃபெயிலியரை அவங்க என்ன பண்ண போகிறாங்க அடுத்து அப்படின்ற ஒரு பிளானாக எடுத்துக்குவாங்க. அந்த ஃபெயிலியரையே அவங்க ரோட் மேப்பாக எடுத்துக்குவாங்க. அதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத தெளிவாக நம்ம ஒரு ரோட் மேப்பாக ஒரு பிளாட் பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ மைனராக ஸ்லிப்அப்ஸு ஒரு பெரிய பெரிய ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம். ஸோ அது எல்லாமே நம்ம லைஃப்பில் எப்பயுமே சம்டைம் போகலாம். ஸோ இது எல்லாமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம மறக்காமல் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம். டோன்ட் அப்ரைட் டு பி ஃபெயில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தேர்டு பார்த்தோம்னா, இன்னும் நீங்கள் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும்னா, டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். என்னடா இது அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ த மெஜாரிட்டி ஆஃப் யுவர் ஃபியூச்சர் சக்ஸஸ் ஆர் வெயிட்டிங் அவுட் சைட் யுவர் இமீடியட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்குள்ளே மட்டுமே பேசிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐடியாஸ்லாம் எல்லாமே ஒரு ரொம்ப குறுகிய நோக்கத்தோடு தான் இருக்கும். நிறையா மக்களை பார்க்கும்போது, நிறையா பீப்புளோட வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணும்பொழுது, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கும் போது நிறைய ஐடியாஸ் தோண ஆரம்பிக்கும். ஸோ இவங்க லைஃப்பில் இருந்து நம்மளுக்கு என்ன கற்றுக்குறோம், இந்த மாதிரி நிறையா நம்மளுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இட் இஸ் வேர் டு த கோல்ட் இஸ் அப்படி சொல்லுவாங்க. எப்படின்னா, நம்ம எப்போவுமே இந்த வாழ்க்கையில் 2-3% தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பேசுவோம். ஆனால் நிறைய பேர் நீங்கள் பேசும்போது அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள் வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய மைண்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு குறுகிய நோக்கமாக இருக்கலாம், இல்லை ஒரு பயமாக இருக்கலாம், எல்லாமே போகும். ஏன்னா நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொருத்தர் வந்து ஈஸியாக பண்ணியிருக்கலாம், அவர்கிட்ட ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்குள்ளே நீங்கள் முந்தி தள்ளப்படுவீர்கள். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அந்த டாக் டு ஸ்டேஞ்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது மறுக்கப்படாத ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் என்ன பார்த்தோன்னா, பி வில்லிங் டு சேஞ்ச். ஆமாங்க, ஸோ ஸ்டே ரிலவெண்ட் as you மூவ் ஃபார்வர்ட் இன் லைஃப், யூ ஹேவ் டு பி வில்லிங் டு எம்பரேஸ் சேஞ்ச் அப்படின்றத சேசன் ஜென்னிங்ஸ் த ரீஇன்வென்டர்ஸ் அப்படின்ற புக்கில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்ன சொல்ல வரான்னா, நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ரெலவெண்ட்டாக இருக்கிறதோட அந்த சேஞ்சை வந்து நீங்கள் ஆக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு விஷயத்தை நாளைக்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஒரு விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் தான் பண்ணி ஆகணும். அக்னாலஜ் தட் வாட் யூ காட் வேர் யூ ஆர் டுடே இஸ்ன்ட் கோயிங் டு கெட் யூ வேர் யூ வாண்ட் டு கோ டுமாரோ. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து உங்கள் வாழ்க்கை நாளைக்கு அமைய போகிறது கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸையும் ரெஃப்யூஸ் பண்ணாமல் ஈஸியாக ஆக்செப்ட் பண்ணி நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட வளர்ச்சிக்கு ஊட்டக்கூடிய ஒரு சேஞ்சஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களை ஈஸியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்கு கொண்டு போகும் அப்படின்றதுல ஒரு டவுட்டே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5th பாயிண்ட் பார்த்தோன்னா, ரைட் அ பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஆமாம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன மிஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ பவர்ஃபுல் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு அந்த உங்களோட வாழ்க்கைக்கான அந்த வெற்றிக்கான ஒரு பாதையை கண்டிப்பாக அமைச்சு தருன்றதில் ஒரு டவுட்டே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிலைமையில் உங்களுக்கான மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண போகிறீங்க, வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் அந்த ரைட் பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ 6th பாயிண்ட் பார்த்தோன்னா, டோன்ட் ட்ரை டு ஃபிட் இன். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இருக்கிற என்வரான்மெண்ட்டில் அப்படியே அமைதியாக இருந்துக்கணும், அதுதான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையை ரொம்ப மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு, நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. ஸோ ஃபிட் இன் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கையோ நீங்கள் பெற முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப டவுட்டான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப கரெக்டு வராது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் யூ ஐடென்டிஃபை வாட் மேக்ஸ் யூ டிஃப்ரெண்ட், கான்சன்ட்ரேட் ஆன் இட். ஸோ டு பி சக்ஸஸ்ஃபுல் யூ டோன்ட் ஹேவ் டு சேஞ்ச் ஹூ யூ ஆர், யூ ஹேவ் டு பிகம் மோர் ஆஃப் ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களை பற்றி ஃபஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தில் உங்களை நீங்கள் ஃபிட் இன் பண்ணி அதுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காமல் நல்ல சுதந்திரமாக நல்ல பெருசாக யோசிங்க, ரொம்ப ஃப்ரீயாக யோசிங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தொடர்ந்து விரட்டிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து என்ன பார்த்தோன்னா, டோன்ட் கன்ஃபியூஸ் ஹேவிங் அன் ஒப்பீனியன் வித் ஹேவிங் எ தாட். ரொம்ப முக்கியம். ஸோ எப்பயுமே வந்து ஒரு தாட் இருக்கலாம், இல்லை கன்ஃபியூஷன் இருக்கலாம், எப்பயுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ திங்கிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஜெனரேட்டிங் அண்ட் ஒரிஜினல் ஐடியா ஆர் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும், நான் குழப்பமாக இருக்கேன், நான் சரியில்லை, எனக்கு இது கரெக்டாக வராது, நான் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஸோ இதில் எனக்கு என்ன என் மேலே டவுட்டாக இருக்குது அப்படிலாம் இல்லை. நீங்கள் திங்க் பண்ணும்போது நிறையா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும், நீங்கள் உங்களை எம்பவர் பண்ணிக்குவீங்க. ஸோ இந்த மாதிரியாக நடக்கிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கும் போது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும். அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா, டோன்ட் கெட் ஹங் அப் ஆன் பர்ஃபெக்ட். ஸோ எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாங்க, இல்லை ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், ரொம்ப பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பர்ஃபெக்டாக பண்ணுறது ஓகே தான், பட் ஆனால் சம்டைம்ஸில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணியே ஆகணும், நிறைய கண்டென்ட் கொடுத்தே ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதே தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அமைச்சு கரெக்டாக ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஆரம்பிக்கிறது ஓகே ஃபைன், அது நல்லா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்காது, எல்லாருக்குமே எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வைக்க முடியாது. உங்களுக்கு வந்து தாட்ஸை கொஞ்சமாக ஆரம்பிங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு பேபி ஸ்டெப் வைக்கும்பொழுது அது ஈஸியாக நீங்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
இந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி திங்கிங், இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் உங்கள் மனசில் இருக்கணும் அப்படின்றது நான் சொல்ல வரேன். ஸோ நான் இதில் பார்த்தோன்னா பி செல்ஃபிஷ். என்னடா அது மாற்றி சொல்கிறேன்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம செல்ஃபிஷாக இருக்குன்றது மற்றவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம அப்படி இருக்கிறது கிடையாதுங்க. செல்ஃபிஷ்ன்றது இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஸோ நீங்கள் உங்களை செல்ஃப் கேர் பண்ணுங்கள், செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், செல்ஃப் இன்வால்வ்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் மனசில் என்ன தோணுது, உங்களால் எது பண்ண முடியும், உங்களால் எது தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக உங்களை உங்கள் வெற்றி பாதைக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் பி செல்ஃபிஷ்னு சொல்கிறேன். 10th பாயிண்ட் பார்த்தோன்னா, டோன்ட் வரி அபவுட் தி பிக் பிக்சர், செலிப்ரேட் எவ்ரி மைல்ஸ்டோன். இது நிறைய பேர்ட்ட இருக்கவே இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணால் கூட நம்மளை பற்றி நம்ம வந்து பெருமையாக நினச்சிக்கவே மாட்டோம். நம்மளை பற்றி இதெல்லாம் ஒரு வெற்றியா, அவன் என்னென்ன பண்ணிட்டு நினைப்போம். அப்படி கிடையாதுங்க. ஆனால் உங்களோட அந்த மைல்ஸ்டோனை, ஒரு சின்ன சின்ன மைல்ஸ்டோனை கூட நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். உங்களை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணணும். ஆகா, நம்ம நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம், நல்லா போயிட்டுருக்கோம், நம்ம வெற்றி இலக்கை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களை பற்றி ஜஸ்ட்டு பிக் பிக்சராக உங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம் கூட ஒவ்வொரு மைல்ஸ்டோனுக்கும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது நீங்கள் என்கரேஜ் பண்ணப்படுவீங்க, நீங்கள் மோட்டிவேட்டடாக இருப்பீங்க, உங்களை உந்தி தள்ளும் அந்த விஷயங்கள் எல்லாமே. அதனால் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை ஈஸியாக அடைய முடியும். ஸோ இந்த 10 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது ஈஸியாக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 10 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் உங்களோட அந்த சேஞ்சை லைஃப்பில் அக்செப்ட் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன திங்க் பண்ணி என்ன சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வரணும், எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களோட தாட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னோட கனெக்ட் பண்ணலாம். RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு நான் எப்பவுமே லைவில் காத்துட்ருக்கேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுறேன். உங்களது குரலும் இடம்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தக்கூடிய ரொம்ப மோட்டிவேஷனான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நான் வந்து இந்த எபிசோடில் கொண்டு வரலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அதை நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்த செக்மெண்ட்டில் அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது RJ Mano. நீங்கள் கேட்டுருக்கீங்க RJ Mano, உங்களோட நம்பிக்கை. உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் வளமும் நலமும் பெற்று நிம்மதியான வாழ்க்கை தொடர்வதற்கு வாழ்த்துக்கள். நண்பா.